கேரளாவில் 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 நாட்களில் கேரளாவில் பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் அமரித். அடுத்த 5 நாட்கள்ல கேரளாவோட தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சூழல் இருப்பதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் மே 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. குறிப்பா இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இந்த மாதம் இறுதியில தொடங்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில அடுத்த 5 நாட்களிலே கேரளாவில் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதால் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே இந்த ரெமல் புயல் காரணமாக முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது அதனை சென்னை வானிலை ஆய்வு மையமும் உறுதிப்படுத்தியிருக்கு. அதாவது வரக்கூடிய அடுத்த 5 நாட்கள்ல கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது இந்த தென்மேற்கு பருவமழையானது தென் அரபிக்கடல் பகுதிகளிலும் மாலத்தீவுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தற்பொழுது நிலவி வருகிறது. தொடர்ந்து லட்சத்தீவு பகுதி, அதே போல தென்மேற்கு மற்றும் மத்திய வங்காள விரிகுடா ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் வரக்கூடிய அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான சூழல் இருப்பதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த ரெமல் புயல் காரணமாக கேரளாவோட முன்கூட்டியே இந்த புயல் உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில தற்பொழுது இந்த தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கேரளாவில் வரக்கூடிய அடுத்த 5 நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் உள்ளதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.